இந்த மே மாதம் உலக இரத்த கொதிப்பு தினம், ஹைப்பர் டென்ஷன் டே. நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு உனக்கு இருக்குன்னா நம்ப மாட்டான். ஏன்னா ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது ஒன்று அதிகமாக இருக்கும், வீட்டில் போனால் கம்மியாக இருக்கும். பிபி இருக்கிறதே நம்ப கூட மாட்டாங்க, அது தள்ளி தள்ளி போட்டுட்டே போவாங்க. அதனால் பிபி ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. கரெக்டாக அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, போன உடனே போய் நர்ஸுக்கிட்ட பிபி எடுன்னு சொல்லக்கூடாது. போன உடனே ஒரு 5 நிமிஷம் போய் சேரில் உட்காந்துடணும். உட்காந்த பின்னாடி வரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி காஃபி, டீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக செல்ஃபோன் அதெல்லாம் தூரமாக வச்சிடணும். டிவி கீவி பக்கத்தில் வச்சுக்கூடாது. அப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு கூடாது. பிபி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு 3 வகையை எடுக்கலாம். உட்கார வச்சு, நிற்க வச்சு, படுக்க வச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கா இல்லையான்னு சொல்லி சந்தேகம் இருக்கு நிறைய பேருக்கு. அதனால் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உட்காந்து எடுக்கும்போது 2 தடவை எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தடவை எடுத்துட்டு 1 நிமிஷம் கேப் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு தடவை இந்த கையில் எடுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பிபியை டயக்னோஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இன்னொன்று பிபி எடுக்கும்போது அந்த கஃப், பிபி கட்டுற கஃப் கரெக்டாக 2 விரல் ஜாயிண்ட்டுக்கு மேலே வச்சு அதுலேருந்து அந்த பிபி கஃபை வச்சு ஒயர் சென்டரில் விட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது தான் பிபி மெஷர் பண்ண முடியும். சும்மா வந்த உடனே எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக பிபி 10 mmலேருந்து 40 mm ஆஃப் எஸ்சி வரைக்கும் அதிகமாக தெரியும். அதனால் ப்ரெஷர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிபி எடுக்கும்போது பேசவும் கூடாது. நிறைய பேர் கால் ஆட்டிக்கிட்டு பேசிட்டே பிபி எடுப்பாங்க. அந்த மாதிரி பிபி எடுத்தாலும் சரியே வராது. ஸோ அதே மாதிரி பிபியில் அந்த கஃப்ல 3 சைஸ் இருக்கு. நார்மல் சைஸ், சின்ன சைஸ், பெரிய சைஸ். நார்மல் சைஸ் நார்மல் பாடிக்கு, சின்னது ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று ரொம்ப இப்பெல்லாம் நிறைய பேர் ஒபீஸா குண்டா இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் இருக்கும். அதனால அந்த சைஸும் கரெக்டா கையில சூட் ஆகணும். நிறைய ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க, நர்ஸுங்க கை லூஸா இருக்குன்னு சொல்லி 4 சுத்து 5 சுத்து சுத்தி 2 நர்ஸ் பிபி பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போதுக்கும் நமக்கு பிபியினுடைய மெஷர்மெண்ட் இருக்கும். முக்கியமா பொசிஷன், கை ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி கஃப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிபி ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது 2 கையில கூட எடுக்கலாம், லெஃப்ட் ரைட்டு எடுத்துட்டு எந்த கையில் அதிகமாக இருக்கோ அந்த கையில் நீங்கள் ரெகுலராக ப்ரெஷரை மெஷர் பண்ணலாம். இந்த பிபி எடுக்கும்போது இந்த கஃபோட சைஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2 கையிலையும் எடுக்கலாம். எந்த கையில் அதிகமாக இருக்கோ அதை நம்ம ரெகுலராக அந்த கையில் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிபி எடுத்தோம்னா நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அப்பாரட்டஸும் முக்கியம். நீங்கள் செய்கிற அப்பாரட்டஸ் அந்த மாதிரி எந்த விதமான, அதே மாதிரி ரொம்ப அஜிடேஷன், ரொம்ப டென்ஷன் இல்லாமல் பிபி எடுக்கும்போது பிபி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிபியை கரெக்டாக எடுக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டை மெத்தடை நீங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் பிபியை கரெக்டாக எடுத்துக்கலாம்.